கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்பொழுதுமே நாம் ஆண்டவரை ருசிக்கும் பொழுது இன்னும் அதிகமாக அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற நாம் உண்மையிலேயே பாக்கியவான்கள். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் பாக்கியவான். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பாக்கியத்துக்கும் மேலான பாக்கியம் என்ன தெரியுமா? அவரையே உறுதியாய் நம்பி இருப்பது. எல்லா சூழ்நிலைகளிலும் உலகத்தில் எப்படி இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்கிறாங்க, தெய்வத்தின் மேல் எப்படி நம்பிக்கை வைக்கிறாங்கனாக்கா, ஏதாவது கஷ்டங்கள் வரும் பொழுது, நமக்கு ஏதாவது தேவை அப்படின்னு சொல்லும் பொழுது அதிகமாய் கடவுளை தேடுவார்கள். அதுதான் மனிதனுடைய இயல்பு. மனிதனுடைய சுபாவம் என்ன அப்படின்னாக்கா, வாழ்க்கையெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் பொழுது கடவுளை பற்றி நினைக்கவே மாட்டான், தெய்வத்தை பற்றி நினைக்கவே மாட்டான். ஆனால் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிக்கல் உண்டாகும் பொழுது, பிரச்சனை உண்டாகும் பொழுது கடவுளை தேடுவது மனிதனுடைய இயல்பு. ஆனால் ஆண்டவர் அப்படி செய்கிறதை விரும்பவில்லை. ஆனால் அவர் இரக்கமும் கிருபையும் உள்ளவர். ஆனால் அப்படி தேடும் பொழுது கூட சில நன்மைகளை செய்கிறார். ஆனால் உண்மையாகவே தெய்வம், நம்மை படைத்த கடவுள் என்ன விரும்புகிறார் என்று சொன்னால், ஏசாயா 26:3 சொல்லப்பட்டது போல, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். எல்லா சூழ்நிலையிலும் அவர் மேல் நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கிறதை தேவன் விரும்புகிறார். எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருக்கும் பொழுதும் அவரை தான் நம்புவேன், கஷ்டம் வந்தாலும் அவர் தான் நம்புவேன், குறைவிலும் அவர் தான் நம்புவேன், நிறைவிலும் அவர் தான் நம்புவேன். ஆமென். இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அதனால தான் பாருங்க, அநேகருடைய வாழ்க்கையில் நீங்களே பார்க்க முடியும். குறைவு வரும் பொழுது, ஒரு வியாதி வரும் பொழுது, ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு ஒரு ஆசீர்வாதம் தேவைப்படும் பொழுது அவ்வளவா தேவனை தேடுவாங்க. வாரம் தவறாத ஆராதனைக்கு வருவாங்க, உபவாசம் போடுவாங்க, வேதத்தை பிடிப்பாங்க, வசனத்தை என்னென்னமோ செய்வாங்க. ஒரு லெவலுக்கு வாழ்க்கையில் வந்த பிற்பாடு என்ன, வாழ்க்கையில் இயல்ப மக்கள் மத்தியில் பார்க்குற ஒரு காரியமே என்னன்னாக்கா, ஆண்டவரை நம்புறேங்க, நான் நம்பலைன்னு சொல்லலை, கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன், கொஞ்சம் டைம் இருக்கும்போது வரேன், இப்படியெல்லாம் பேசுகிறத பார்க்கிறோம். ஆனால் தேவனை அறிந்த நாம் அப்படி அல்ல. உண்மையே உண்மையே எல்லா சூழ்நிலையிலும் நம்புவேன், தேடுவேன், பின்பற்றுவேன். ஆமென். அதுதான் உறுதியான விசுவாசம். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவர் யார் என்பதை நம்முடைய எண்ணங்களிலே நாம் பதித்து கொள்ள போகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு யார் என்பதை என்னுடைய எண்ணங்களிலே பதிய வைக்க போகிறேன். பாருங்க, யாத்திராகம் 34வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். யாத்திராகம் 34:5. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினான். மோசே தீவிரமாய் தரை மட்டும் குனிந்து பணிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருளும், இந்த ஜனத்தின் வணங்கா கழுத்தளவர்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். அவர், நாம் ஆராதிக்கிற நம்முடைய தெய்வம், அவரை பற்றி வெளிப்படுத்துகிறார் ஜனங்களுக்கு. தம்முடைய ஜனங்களுக்கு தம்மை பற்றி அவர் வெளிப்படுத்துகிறார். நான் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். இயேசு தாம் யார் என்பதை ஜனங்களுக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார்? நான் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிற தேவன். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, இந்த இயேசு நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர். ஹல்லேலூயா. நம்ம பாவத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை, பாவத்தோடு நம் நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, பாவத்தினால் வர சாபத்தில் தொடர்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரே சொல்றாரு, பாவத்தை நான் மன்னிக்கிறவர். எல்லாம் சொல்லுங்க, பாவத்தை மன்னிக்கிறவர், இரக்கம் காண்பிக்கிறவர். அப்ப மன்னிக்கிறவர் இருக்கும் பொழுது, இரக்கம் காண்பிக்கிறவர் இருக்கும் பொழுது, ஏங்க இந்த பாவத்தினால் உண்டாகிற அந்த நியாய தீர்ப்புக்கு வரலும் நம்ம போகணும்? யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் நியாயம் தீர்த்துட்டாரு, ஆண்டவர் தண்டிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்களே. ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார், சில நேரங்களிலே சிச்சிக்கிறார். எதற்கு தெரியுமா?
அவரோடு ஒப்புருவாகலை. அவருடைய மன்னிப்பையும் அவருடைய இரக்கத்தையும் நினைத்து அவருடைய அந்த மீறுதலினால் நமக்கு இருக்கிற அந்த குற்றத்தை அவரிடத்தில் ஒப்படைத்து அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டா நியாய தீர்ப்பு இல்லை. இப்போ யாரை நியாயம் தீர்க்கிறாரு? யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படலையோ, யார் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கலையோ அவங்கள கண்டிப்பாக விடவே மாட்டார், நியாயம் தீர்க்கிறார். அப்படிதான் சொல்கிறார். அவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை விட்டு விசாரிக்கிறவர் யாரு? நம்ம ஆண்டவர். அதே நேரத்தில் மன்னிச்சிட்டாக்கா அது நியாய தீர்ப்புக்குள்ள வரதில்லை. அப்படிப்பட்ட தெய்வம் என்று தம்முடைய ஜனங்களுக்கு தம்மை அவர் வெளிப்படுத்துகிறார். பாருங்க, அவர் எவ்வளவு இரக்கமுள்ளவர் என்பதை புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்லும் பொழுது தீத்து 1:1-4 வரலும் வாசிக்கிறேன். தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்து நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். யார் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார்? இரக்கமும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும். எல்லாம் சொல்ல, கிருபையும் இரக்கமும் சமாதானமும். அப்போ ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ என்கிட்ட இருந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்கணும், ஏதாவது உதவி செய்யணுனாக்கா முதலாவது அது என்கிட்ட இருக்கணும். அது இருந்தால் தான் கொடுக்க முடியும். அப்போ தேவன்கிட்ட என்ன இருக்குது? கிருபை, இரக்கம், சமாதானம். அது நிறையவே இருக்குதான். இன்னொரு இடத்துல சொல்லுது, உம்மிடத்தில் திரளான மீட்பு உண்டு. இயேசுகிட்ட திரளான மீட்பு உண்டு, திரளான மன்னிப்பு உண்டு, திரளான கிருபை உண்டு, திரளான இரக்கம் உண்டு, திரளான சமாதானம் உண்டு. நிறைய இருக்குது அவர்கிட்ட. என்ன இருக்குது? கிருபை, இரக்கம், சமாதானம். அப்போ இந்த கிருபை, இரக்கம், சமாதானம் இருக்கிற இந்த இயேசுவை நாம் நம்பி, ஆண்டவரே என்மேல் கிருபையாயிரும், என்மேல் இரக்கமாயிரும், என்மேல் உம்முடைய சமாதானத்தை ஊற்றும் என்று சொல்லி கேட்கும் பொழுது நம் பாவங்களை மன்னித்து கிருபையும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் நமக்கு தருகிற நல்ல தெய்வம் நம்முடைய இயேசு. ஹல்லேலூயா. உபாகமம் 28:11 கூட அவர் தம்மை பற்றி சொல்லுகிறார் பாருங்க. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். இதெல்லாம் அவருடைய உள்ளத்தை வெளிப்படுத்துதுங்க. அவருடைய உள்ள என்ன சொல்றாரு? பரிபூர்ண நன்மை உண்டாக. எல்லாம் சொல், பரிபூர்ண நன்மை உண்டாக. இப்ப நம்முடைய வாழ்க்கையில அவர் இரக்கத்தையும் கிருபையும் சமாதானத்தையும் காட்டி பரிபூர்ண நன்மையை கொடுக்கத்தான் அவர் விரும்புகிறாரு. மனுஷன் பாருங்க, இதை புரிஞ்சிக்காத, இந்த தெய்வத்தை அறிஞ்சிக்காத, இந்த இயேசு பற்றி சரிவான வெளிப்பாடு இல்லாத இவர் ஒரு மத தலைவராக வச்சு இவர் ஒரு ஏதோ ஒரு கிறிஸ்துவனுடைய கடவுளாக வச்சு இப்படி எல்லாம் பிரித்து இவரை பற்றி சரியான அறிவில்லாததுனால மக்கள் அநியாயமாய் நியாய தீர்ப்புக்கு உட்படுகிறார்கள், சாபத்தில் வாழ்கிறார்கள், பாவத்தில் வாழ்கிறார்கள், குறைவில் வாழ்கிறார்கள். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் அவரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும், அவரை நேசிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கும், அவரை தன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளவர்களுக்கும் அவர் என்ன சொல்லுகிறார்? பரிபூர்ண நன்மையை தருகிறார். வேதம் சொல்லுகிறது, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம்முடைய மலையை வருஷிக்க பண்ணுகிறாராம். கடவுள் தான், இயேசு தான் இன்னைக்கு உலகத்தில் அத்தனை மக்கள் மேலே இரக்கமுள்ளவராக இருக்கிறாரு. பல நேரங்களில் தீமை செய்யும் பொழுது, பொல்லாப்புகளை செய்யும் பொழுது மக்கள் என்ன பண்ணுறாங்க? நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தடவை கடந்த நாட்களில் நான் உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒரு சகோதரனோடு பேசி கொண்டு வந்த பொழுது அவன் எப்பொழுதுமே இந்த உலகத்தின் காரியங்களையே பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்தான். என்னங்க அவங்க இப்படி பண்ணுறாங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. முதலாவதே நான் வாசித்தேன், யாத்திராகமம் 34வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை வாசித்தேன். அவர் நியாயம் தீர்க்கிறார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது உண்மை. ஆனால் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகு அவர் நியாயம் தீர்க்க மாட்டார். ஆனால் பாவம் மன்னிக்கப்படலை அப்படின்னாக்கா நிச்சயமாக நியாயம் தீர்ப்பார். எப்போ நியாயம் தீர்க்கிறாரு? அவர் எப்போனாலும் தீர்க்கலாம். ஒருவேளை இந்த பூமியில நம்ம சரீரத்தில் வாழும் பொழுதே அவர் நியாயம் தீர்க்கலாம். ஒருவேளை நல்லா அந்த சரீரத்தில் வாழ்ந்துட்டு மரித்த பிறகு நம்முடைய ஆத்மாவை அவர் நியாயம் தீர்க்கலாம். எப்படினாலும் அவர் நியாயம் தீர்க்கலாம்.
ஆகவே அவருடைய நியாய தீர்ப்புக்கு நாம் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. ஆகவே தான் அவரை இந்த பூமியிலேயே அவரை பற்றி அறிந்து புரிந்து விசுவாசித்து அவருடைய பரிபூர்ண நன்மைகளை பெற்று வாழ இயேசு அழைக்கிறார். ஹல்லேலூயா. யார் அழைக்கிறது? இயேசு அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி யார் அழைக்கிறது? இயேசு அழைக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களா? இப்படி ஒரு நல்ல இயேசு யாருனாசம் ஐயோ அவர் நான் பின்பற்ற மாட்டேன்னு சொல்லுவாங்களா? நிச்சயமாய் பின்பற்றுவோம் உயிருள்ள வரை. ஹல்லேலூயா. சில உயிருள்ள வரை இயேசுவை பின்பற்றுவேன். பரிபூர்ண மடைய செய்கிற இயேசுனுடைய அவர் சொல்லுகிறார், பரிபூர்ணத்தை இந்த இடத்துல பார்க்கும் பொழுது பரிபூர்ணத்தை நான் உனக்கு கட்டளையிடுவார். அப்ப அவர் கட்டளையிடுகிறார். எதை கட்டளையிடுகிறார்? நம்முடைய வாழ்க்கையில பரிபூர்ணத்தை கட்டளையிடுகிறார். நாம் பரிபூர்ணம் அடைய இயேசு கட்டளையிடுகிறார். பரிபூர்ணத்தை அடைய நம்மை நாம் விட்டு கொடுப்போம். இயேசுவின் பரிபூர்ணம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதிலும் கூட அது கிரியை செய்கிறதா இருக்கிறது. நம்முடைய எல்லா பகுதிகளிலும் ஒரு பூர்ண சமாதானத்தை கொடுத்து நம்மை வாழ வைக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட இந்த எண்ணங்களால் நம்மை நிரப்பும்படியாய் இந்த நாளிலே சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய எண்ணங்களில் நம்முடைய தெய்வத்தை பற்றி எப்படிப்பட்டதான அறிவு இருக்கிறது, மனுஷர்களை பற்றி எப்படி நாம் எண்ணுகிறோம், நம்மை பற்றி நாம் எப்படி எண்ணுகிறோம். வேதம் பாருங்க, அதனால் தான் கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு தடவையும் நாம் இந்த வசனத்தை வாசித்து நாம் அறிக்கை பண்றோம். ஏன் தெரியுமா? இப்படி எல்லாம் கற்றுக் கொடுக்கிற ஒரு தெய்வம். கடந்த நாட்களில் உங்களுக்கு தேவ ஆவியானவருடைய துணையோடு கூட வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. நம்முடைய வாயின் வார்த்தை, நம்முடைய பார்வை, நம்முடைய பேச்சு எல்லாம் எப்படி தேவன் நமக்கு வாழ கற்றுக் கொடுக்கிறார். இப்படி இவ்வளவும் இந்த அளவுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தும் நம்ம தோத்து போயிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கு கர்த்தர் பொறுப்பல்ல. நம்ம அவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வெற்றி வாழ்க்கை, ஜெய வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, பரலோக வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, அர்த்தமுள்ள வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கை, சமாதானமுள்ள வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, நித்தியத்துக்கு தகுதியான வாழ்க்கையை இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், உதவி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நம்முடைய எண்ணங்களிலே சில மாற்றங்களை பரிசுத்த ஆவியானவர் உண்டாக்க விரும்புகிறார். கூர்ந்து கவனியுங்கள், நன்றாய் கூர்ந்து கவனியுங்கள். உங்களுடைய சிந்தனைகளை சிதறவிடாமல் கவனமாய் கவனியுங்கள். இந்த வார்த்தைகளின் மூலமாய் இன்றைக்கு நம்முடைய எண்ணங்களிலே ஒரு மேன்மை உண்டாக போகிறது. 12 ரோமர் 12 அதில் வாசிக்கிற 1-3 வரலும் வாசிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, தெளிந்த எண்ணம், தெளிந்த எண்ணம், தெளிந்த எண்ணம். பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு தெளிந்த எண்ணத்தை தருவீராக. தெரியும், இந்த எண்ணங்களை பற்றி சொன்னாவே நம்ம எல்லாருக்குமே எண்ணங்கள் உண்டு. சாதாரண பூமியிலன்னு சொல்லுவோம், இவங்களுக்கு நல்ல எண்ணமே இல்லைங்க, கெட்ட எண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலரை பார்த்து இவங்களுக்கு எப்பயுமே கெட்ட எண்ணம்னு சொல்லுவாங்க. பெரியோர்கள் இன்னும் அப்படி சொல்லுவாங்க, எண்ணத்தின்படி தான் அவங்க வாழ்க்கை, அவங்களுடைய எண்ணத்தின்படியே அவங்க வாழ்வு அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. அப்போ எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை உண்டாகிறது என்பதை எல்லாரும் ஒத்துக்கொள்கிறார்கள். நாம் என்ன எண்ணுகிறோம், என்ன நினைக்கிறோம், நம்முடைய இருதயத்தில் என்ன எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறதோ அந்த எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் சில நன்மைகளை உண்டாக்குகிறது, தீமைகளை உண்டாகிறது. அதனால தான் பெரியவர்கள் சொல்றார்கள் எண்ணத்தின்படி வாழ்வு அப்படின்னு சொல்லி. அப்ப எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியம். ஆகவே நம்முடைய எண்ணங்களை நாம் தெளிந்த எண்ணங்களாக வைத்துக்கொள்ள, சிறப்பான எண்ணங்களாக வைத்துக்கொள்ள, மேன்மையான எண்ணங்களை வைத்துக்கொள்ள ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உதவி செய்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்முடைய எண்ணங்களை சுத்தமாக்குகிறது. எண்ணங்கள்
ஆண்டுடைய வார்த்தையால் நிரப்பப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகவும் அழகாய் மாறிவிடுகிறது. ஆகவே தான் தெளிந்த எண்ணம் உள்ளவனாய், சொல்ல தெளிந்த எண்ணம், தெளிந்த எண்ணம், கெட்ட எண்ணம் அல்ல, பாவ எண்ணங்கள் அல்ல, தெளிந்த எண்ணத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தர விரும்புகிறார். யோபு புஸ்தகத்தில் இந்த எண்ணத்தை குறித்து ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறோம் பாருங்க. யோபு 8வது அதிகாரம் 13 தேவனை மறக்கிற எல்லாருடைய வழிகளும் அப்படியே இருக்கும். மாயக்காரரின் நம்பிக்கை அழிந்து போகும். அவனுடைய வீண் எண்ணம் அற்று போய் அவனுடைய நம்பிக்கை சிலந்த பூச்சி வீடு போல் இருக்கும். ஒருவன் அதன் வீட்டின் மேல் சாய்ந்தால் அது நிலைக்கக்கூடாது, அதை பிடித்தால் அது நிற்காது. எழுதப்பட்டிருக்கிறது யோபு 8:14. வீண் எண்ணம். என்ன எண்ணம் சொல்லுங்க? வீண் எண்ணம். அப்ப வீண் எண்ணங்கள் இருக்குதா? ஆமா இருக்குது. மனுஷனுடைய வாழ்க்கையில நிறைய எண்ணங்கள் இருக்குது. அதுல வீண் எண்ணம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு வேத வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வீண் எண்ணங்கள் உண்டு. ஆனால் தேவனை பின்பற்றுவதற்கு நம்முடைய எண்ணங்கள் எதனால் நிரம்பி இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும். அப்ப பெரியவர்கள் சொல்லுகிறது போல எண்ணத்தின்படி நம்முடைய வாழ்வு உண்டாகுமா? நிச்சயமாகவே உண்டாகும். வேதமும் அதுக்கு நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. அப்படி எண்ணங்கள் நன்றாய் கவனியுங்கள். எண்ணங்கள், வீண் எண்ணங்கள், வீண் எண்ணம் அற்று போய், வீணா என்றான், ஆனா அந்த எண்ணம் பலிக்கிறது இல்லை, அற்று போயிடுச்சு. அந்த எண்ணம், அவனுடைய எண்ணம் பலிக்கல, அவனுடைய எண்ணம் நிறைவேறல. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்களை எண்றோம் இல்லையா? ஐயோ இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி எண்ணங்கள் நிறைய வருது இல்லையா? அந்த எண்ணங்கள் நிறைவேற்றப்பட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், நல்லா இருக்காதா? நிச்சயமாக நல்லா இருக்கும். ஆனால் அதெல்லாம் சில நேரத்தில் அவன் சொல்ற பாருங்க, வீண் எண்ணம் அற்று போய் அவனுடைய நம்பிக்கை சிலந்தி பூச்சி வீடு போல் இருக்கும். வீண் எண்ணங்கள்லாம் அற்று போயிடும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அதனால தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் இந்த வசனத்தை நன்றாக கவனிச்சுட்டு வந்தீங்களாக்கா, நம்முடைய எண்ணங்களே மாற்றப்பட்டுரும். நம்முடைய எண்ணங்களுக்குள்ள ஒரு நம்முடைய எண்ணத்தில் வைக்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில் வெளியே வந்து அது பலிக்கிறதா இருக்கும். இப்போ வீண் எண்ணங்கள் உண்டு மனிதனுக்கு. அப்போ இங்கே சில எப்படிப்பட்ட எண்ணங்கள் மனிதர்களுக்கு இருக்குது அப்படின்றத காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். மனிதர்களை குறித்து நாம் என்ன எண்ணுகிறோம்? பொதுவாக தேவனை குறித்து நாம் என்ன எண்ணுகிறோம், நம்மை குறித்து நாம் என்ன எண்ணுகிறோம். இப்படி நாம் தியானிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எண்ணத்தில் ஒரு பாதிப்பை பரிசுத்த ஆவியானவர் உண்டு பண்ண போகிறார். இப்போ மனிதர்களை குறித்து பொதுவாகவே நாம் பல காரியங்கள் நினைக்கிறோம். ஒருத்தர் பார்க்கும் பொழுது அவர்களை குறித்து நாம் பேசுறதுக்கு முன்பதாக, அவர்களை குறித்து நாம் குற்றம் சாட்டுவதற்கு முன்பதாக முதலாவது எண்ணம் உண்டாகிறது. அவன் இப்படி, இவன் எப்படி அப்படின்னு சொல்லி உள்ளத்தில் நம்முடைய எண்ணங்கள், அந்த எண்ணம் தான் சொல்லாய் வார்த்தையாய் வெளிப்படுகிறது. அப்போ இங்கே ஒரு மனிதனுடைய எண்ணம், இங்கே எண்ணத்தை பார்க்க போகிறோம். அது எல்லா மனுஷருக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. லூக்கா 18வது அதிகாரத்துக்குள் எடுத்துக்கொள்வோம். அதில் 9வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஓமையை சொன்னார். பாருங்க, இங்க முதல் வார்த்தையிலேயே எழுதப்பட்டிருக்குது. என்ன எழுதப்பட்டிருக்குது? அற்பமாய் எண்ணி. எல்லாம் சொல்லுங்க, எண்ணி. எப்படி இவங்க எப்படி என்றாங்களாம்? தங்களை நீதிமான்கள் என்று எண்ணிக்கிட்டாங்க, மற்றவர்களை அற்பமா என்றாங்க. இருக்குதா உலகத்துல? எல்லாருக்குள்ள இருக்குதா? உங்களுக்குள்ள, எனக்குள்ள, எல்லாத்துக்குள்ள இருக்குதா? தங்களை நீதிமான் என்று எண்ணிக்கொள்கிறோம். நாமளே எண்ணிக்கொள்கிறோம். நம்மளே எடை போட்டு நாமளே நீதிமான் என்று எண்ணிக்கொள்கிறோம். மற்றவர்களை அற்பமாய் எண்ணி இருக்குதுங்க. பாருங்க, இன்னைக்கு மற்றவர்கள் அற்பமா என்றாங்க. இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று. அங்கே இயேசு நடுவில் பூந்துறாரு. இந்த எண்ணங்கள் இருக்கிற இந்த மனிதர்கள் மத்தியில் இயேசு உள்ள பூந்துறாரு. இயேசு உள்ள பூந்து இந்த எண்ணத்தை அவர் அறிகிறார். ஆகவே தான் நம்முடைய வாயில் சொல் பெறுவதற்கு முன்பதாகவே நம்முடைய நினைவுகளையும் நம் எண்ணங்களையும் இயேசு அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் ஃபாதர் பெர்க்மன்ஸ் போடும் பொழுது எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ. என்ன தெரிஞ்சிருக்காரா? எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம்
அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ. சொல் பிறக்கிறதுக்கு முன்பாகவே, வாயிலிருந்து சத்தம் வர்றதுக்கு முன்பாகவே எண்ணத்தையும் ஏக்கத்தையும் இயேசு அறிகிறார். ஹல்லேலூயா. மற்றவர்கள் அற்பமா என்றாங்க, தங்களை நீதிமான்ல என்றாங்க. இவங்க மத்தியில் இயேசு வராரு. அவங்களுக்கு ஒரு ஓமையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? மற்றவங்க நீங்க அற்பமா நினைக்கிறீங்க, உங்களை நீங்க பெருமையா எண்ணிக்கிறீங்க, அவங்கள அற்பமா எண்றீங்க அப்படின்ட்டு ஒரு ஓமையை சொல்லி 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போல இந்த ஆயக்காரனைப் போல இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபாசிக்கிறேன், என் சம்பாதியத்தில் எல்லாம் தசம்பாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே, பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். எண்ணத்தை, இவங்களுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் எப்படி இருக்குதுன்றத ஆண்டவர் ஓமையின் மூலமாய் சொல்லி, அப்பா நீ உன்னுடைய எண்ணத்தை வச்சு உன்னை நீயே நியாயம் தீர்த்து கொள்கிற. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனை இருதயத்தை பார்க்கிறார். அப்போ இவங்களுடைய எண்ணம் என்னாச்சு? இவங்களுடைய எண்ணம் பழிக்கல. இவங்களை எண்ணிட்டு இருந்தாங்க, நாங்கள் நல்லவங்க, ரொம்ப யோக்கியசாலிங்க நாம அப்படின்னு சொல்லி எண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அநேகர் பாருங்க இதில் ஏமாந்து போயிடுறாங்க. இப்படிப்பட்ட விஷயத்தில் ஏமாந்து போயிடுறோம். மற்றவர்களோடு ஒப்பிட்டு நம்மளை கொஞ்சம் நல்லவங்களா எண்ணிக்கிறோம். உண்மைதான், நம்ம நல்லவங்களா இருக்கலாம். ஆனால் மற்றவர்களோடு ஒப்பிட்டு நம்மளை நல்லவன்னு சொல்லிவிட முடியாது. என்ன சொன்னால், நம்ம ஒப்பிடணும் அப்படின்னாக்கா ஒருத்தரோடு தான் ஒப்பிடணும், இயேசுவோட மாத்திரம் தான் நம்ம ஒப்பிடணும். ஹல்லேலூயா. ஏன்னா எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆகி அப்படின்னு எழுதியிருக்குது. அப்படின்னா அதனால தான் இயேசு சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறியிட்டோம்னு சொல்லி. நம்ம ஒவ்வொருவருமே பாவிகள். ஆனால் அவருடைய கிருபை நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. பல உண்மைகளை தேவன் இயேசு இப்படியாய் வெளிப்படுத்துகிறார். எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிற எண்ணம் மனிதனுடைய எண்ணம். இது மற்றவர்களை அற்பமாய் என்றது ரொம்ப ஈஸி பாருங்க. மற்றவங்களை குற்ற பேசுறது, மற்றவங்களை தீர்க்கிறது, மற்றவங்களை தீர்ப்பு கொடுக்கறது, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சர்வசாதாரணமாக வருது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய கிருபை தான் உன்னையும் அவனையும் தகுதிப்படுத்துகிறது. அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. நல்லவனையும் கெட்டவனையும் ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்துகிறது அவருடைய கிருபையே தவிர நம்முடைய தகுதி இல்லை. நம்முடைய தகுதி இல்லை அப்படின்றத இங்கே வெளிப்படுத்துறாரு. அவன் என்ன சொல்றான்? அவனுடைய தகுதியை சொல்றான். என்ன தகுதி? தசம்பாகம் கொடுக்கறது அவனுடைய தகுதி, உபவாசம் பண்றது அவனுடைய தகுதி, வாரத்தில் 2 தரம் உபவாசம் பண்றது அவனுடைய தகுதி, சம்பாதியத்தில் தசம்பாகம் கொடுக்கறது அவனுடைய தகுதி, ஜெபம் பண்றது அவனுடைய தகுதி, உபவாசம் பண்றது அவனுடைய தகுதி, தானம் தர்மம் பண்றது அவனுடைய தகுதி. இதெல்லாம் அவனுடைய தகுதி, அவனுடைய நல்ல காரியம், நற்செயல்கள். இந்த தகுதியின் அடிப்படையில் நான் இவ்வளவுதான் செய்யறதுனால ஆண்டவரே நீங்க என்ன ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லா கட்டளைகளையும் கடைபிடிச்சு வந்தாலும் கூட உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு அப்படின்னு சொல்லி எல்லா கட்டளைகளையும் பின்பற்றிருந்தான ஒரு மனுஷனிடத்தில் இயேசு பேசும் பொழுது, ஆண்டவரே நான் சிறு வயது முதலே இந்த நியாயப்பிரமாணத்தெல்லாம் கடைபிடித்து வரணும்ட்டான் ஒருத்தன். ஆண்டவருக்கே இவன் சவால் கொடுத்துட்டான். சிறு வயது முதலே இந்த நியாயப்பிரமாணத்தில் கரெக்டாக கடைபிடிச்சு வரணும்னு சொல்லி. அப்போ அந்த சிறு வயது முதல் கடைபிடிச்சு வந்தானே, அவனுக்குள்ள என்ன குறைய ஆண்டவர் பார்த்தார் அப்படின்னாக்கா, என்ன குறைய பார்த்தார் தெரியுமா? அவனுக்குள்ள என்ன இருந்தது? உள்ளத்தில் உலக பற்று, பண ஆசை, பொருள் ஆசை, தற்பெருமை, தனக்குள்ள இருந்ததான அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அவனுக்கு இருந்ததுனால அவர் சொல்றாரு, இன்னொன்று இருக்குதப்பா, உன்னுடைய வாழ்க்கையில முதலாவது உன்னுடைய ஐஸ்வர்யத்தை வச்சிருக்கிற ஐஸ்வர்யம் முதலாவது இருந்தாக்கா அது ஆண்டவருக்கு பிரியமானதல்ல. இயேசு வாழ்க்கையில் முதலாவது இருக்கணும். ஆகவே ஐஸ்வர்யத்தை நீ பண்ணிட்டு ஐஸ்வர்யத்தை பின்னாடி தள்ளிட்டு இயேசு முதலாவது வையின்னு சொல்லும் பொழுது அவனால் முடியல. அவனால் என்ன பண்ண முடியல. அவன் தன்னை குறித்து எண்ணி இருந்தானே, அந்த எண்ணம் வீணாய் போய்விட்டது. நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு எண்ணி இருந்தானே, அந்த எண்ணம் வீணாய் போய்விட்டது. இங்கேயும் பாருங்க, அப்படி என்னென்னுடைய அந்த எண்ணம் இந்த ஓமையை சொன்ன பிறகு அவங்களுடைய எண்ணம் எல்லாம் வித்தியாசமாய் மாறிவிட்டது. ஐயோ, நாங்கள் இப்படி நினைச்சிருந்தோம், எங்களுடைய தகுதி, எங்களுடைய ஒழுக்கம், எங்களுடைய தசமமாகும், எங்களுடைய காணிக்கை, எங்களுடைய உபாச ஜபம் ஆண்டவருக்கு முன்னால் என்னை தகுதிப்படுத்தும் நினைச்சிருந்தோம். அந்த நினைப்பெல்லாம் அற்பமாய் எண்ணணும், மற்றவங்களை அற்பமாய் எண்ணணும். ஆனால்
நல்லது, உபாசிக்கிறது, தசமம் கொடுக்கறது, காணிக்கை கொடுக்கறது, ஜெபம் பண்ணுறதெல்லாம் நல்லது. ஆனால் அதுதான் என்ன ஆண்டவருக்கு முன்னாக தகுதிப்படுத்துது, அதுதான் என் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு என்னை தகுதிப்படுத்துது அப்படின்னா அதை ஆண்டவர் ஒத்துக்கிறது இல்லை. ஆண்டவருக்கு முன்னாக நம்ம தகுதி அடைகிற ஒரே ஒரு காரியம் கிருபை, இரக்கம், இயேசுவின் ரத்தம். அது மாத்திரமே அவருக்கு முன்பாக நம்மையும் எல்லாரையும் தகுதிப்படுத்துகிறது என்பதை இந்த இடத்தில் அவர் வெளிப்படுத்துகிறார். ஆகவே தன் கிருபை ஒரு மனுஷனை தகுதிப்படுத்துகிறது, கிரியை அல்ல என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்லி அவனுடைய எண்ணங்களை அவர் மாற்றி போடுகிறார். இப்போ மனிதர்களை குறித்து நினைக்கிற எண்ணங்கள் இப்படி. அதனால் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஒரு எண்ணங்கள், ஒரு எண்ணத்தை குறித்து ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. அப்போஸ்தலர் 8:22, ஆகையால் உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். என்னங்க இது? எண்ணத்தை மன்னிக்கணும் ஆண்டவர். இன்னைக்கு என்ன சொல்றான் மனுஷன்? எங்க மன்னிப்பு தேவை மனுஷனுக்கு? எண்ணமே மன்னிக்கப்படணும். எண்ணமே துர்க்குணமா இருக்குது. எண்ணங்களில் இன்னைக்கு நினைக்கிறாங்க வெளியே செய்யறதுதான் பாவம் அப்படின்னு சொல்லி. வெளியே, அதனால தான் இயேசு சொல்றார், இச்சையோடு பார்க்கும் பொழுதே பாவம் செஞ்சாயிற்று. அதனால தான் இன்னைக்கு வெளியே ரொம்ப நல்லவங்களா வாழ்கிற அநேகர் அவங்களுடைய எண்ணங்களில பல விதமான மாசுபட்டவர்களாக இருக்க முடியும். எண்ணத்துல மாசுபட்டவர்களாக இருக்க முடியும், எண்ணத்திலே பாவம் செய்தவர்களாக இருக்க முடியும். ஆனால் வெளியே ஏன் இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்க, அநேகர் இன்னைக்கு நல்லா ஒரு தேவ ஊழியக்காரர் இப்படி விளக்கினார். ஒரு மனுஷன் ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருக்கிறான், இல்லாட்டினா படிச்சுட்டு இருக்கிறான், இல்லை அப்படின்னா ஒரு ஜாபில் இருக்கிறான், இல்லாட்டினா ஒரு நல்ல ஒரு பதவிக்குள்ள போகிறான் அப்படின்றான் இல்லையா. இப்போ சில பேர் ஒரு சின்ன தவறுகளை செய்து கொண்டிருப்பாங்க. போய் பேசுகிறதோ, திருடுறதோ, இல்லை மற்ற குடிப்பழக்கமோ, இப்படிப்பட்ட காரியங்களை செய்வாங்க. அவங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு போஸ்ட் கொடுத்தாக்கா, ஒரு டாக்டராகவோ, ஒரு இன்ஜினியராகவோ, ஒரு டீச்சராகவோ, ஒரு பிஸ்னஸ் மேனாவோ, ஒரு பஞ்சாயத்தில் ஒரு தலைவராகவோ, இப்படி அந்த போஸ்ட் கொடுத்த உடனே அவங்க வாழ்க்கையை கொஞ்சம் சரி பண்ணிக்குவாங்க. நம்ம இந்த போஸ்ட் வந்துட்டோம், இனிமேல் இந்த கெட்ட காரியம்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள வெளிப்படையாக அவங்கள அதை சரி பண்ணிக்குவாங்களாம். வெளிப்படையாக சரி பண்ணிக்குவோம். நான் இந்த போஸ்ட் கொண்டு இனிமேல் குடித்தா எனக்கு மரியாதை இல்லை, நான் இந்த வேலைக்கு வந்துட்டேன், இனிமேல் இந்த தவறு செஞ்சால் எனக்கு மரியாதை இல்லை, எனக்கு கனம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அப்படி அந்த போஸ்ட் நிமித்தம், அந்த நிலையின் நிமித்தம், அந்த பவர் நிமித்தம், அந்த அதிகாரத்து நிமித்தம் தங்களை சரி பண்ணி கொள்வாங்களாம். அதெல்லாம் மனம் திரும்புதல். ஆனால் அப்படி சரி செஞ்சுட்டுக்குள்ள உள்ளத்தில் அப்படி எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குமா, ஐயோ அந்த பாவ எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குமா, பாவ எண்ணங்கள், ஐயோ அது அப்படி, ஏன்னா அப்படியே அந்த பாவ எண்ணங்கள் செய்யலாமா, அதை குடிச்சிடலாமா, அதை செஞ்சிடலாமா, அதை வாங்கிக்கலாமா, அப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குமா. ஆனால் வெளிப்படையாக ஐயோ நான் இப்போ ஒரு போஸ்ட்டில் இருக்கிறேன், நான் இந்த நிலையில் இருக்கிறேன், ஆகவே இதை செஞ்சால் என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த பயத்தில் அதை செய்யாத இருப்பாங்களா. ஆனால் எண்ணத்தில் அந்த பாவ எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். பார்க்கும் போதெல்லாம் ஆசை வரும், பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த எண்ணம் வரும், பாவ எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். இது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்றதில்ல. அதனால தான் இங்க சொல்லுகிறது, உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். என்ன பண்றது? துன்குறித்து மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஆண்டவரே என் எண்ணங்களை சுத்தமாக்கும். எல்லாரும் சொன்ன, ஆண்டவரே என் எண்ணங்களை சுத்தமாக்கும், என் எண்ணங்களை மன்னியும், கெட்ட எண்ணங்களை மன்னியும், பாவ எண்ணங்களை மன்னியும். பாருங்க, எங்க மன்னிப்பு கேட்க வேண்டியதா இருக்குது. நம்மளாம் எப்படி மன்னிப்பு கேட்கிறோம்? நம்மள எப்படி மன்னிக்கிறோம்? ஆண்டவரே ஒரு பொய் பேசிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க, ஆண்டவரே அவனை திட்டிட்டேன் ஒரு மன்னிச்சிருங்க, ஆண்டவரே விபச்சாரம் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க, ஆண்டவரே திருடிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க, இது செய்யக்கூடாதுன்னு இது செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சிருங்க. ஆனால் இதெல்லாம் சரி, ஓகே, செஞ்சதுக்காக மன்னிப்பு கேட்கறது சரி. ஆனால் எத்தனை எண்ணங்கள் நம்மளுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்குது. அவனை பார்க்கும் பொழுது இவனை அப்படியே கடிச்சு போடலான்னு இருக்குது அப்படின்னு எண்ணறோமா, இவன் வெட்டி போடலான்னு இருக்குது அப்படிலாம் என் நினைவுகள் கொண்டாகிறது. அந்த எண்ணங்கள் மீண்டும் 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 எண்ணங்கள் நம்மளுக்குள் ஓடி ஓடி அந்த எண்ணங்கள் நம்மையே தீட்டுப்படுத்தி விடுகிறது. அதனால் தான் அப்போஸ்தலர் 8:22 ஆண்டுடைய வார்த்தையில் ஆவியானவர் எழுதி வைக்கிறார், உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். இருதயத்தின் எண்ணம் தேவனுடைய பார்வையிலே சுத்தமானதாய் மாற்றக்கூடி அதை மன்னித்து அதை சுத்தமாக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ மனிதருடைய எண்ணங்களை நம்ம பார்த்தோம். அடுத்து பாருங்க, மனிதருடைய எண்ணங்கள் மனிதர்களை குறித்து எப்படி இருக்கிறது. அப்போ அந்த வேத வசனத்து குறித்தே தப்பான எண்ணங்கள்லாம் உண்டாயிருக்கிறத நான் பார்க்குறோம்.
இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த வேத வசனங்கள் குறித்து சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு இந்த வேத வசனங்களை குறித்து ஒரு எண்ணங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் தவறாய் வைத்திருக்கிறதை இயேசு ஒரு இடத்துல விலக்கி காண்பிக்கிறார். வேத வாக்கியத்தை வாசிப்போம். மத்தேயு 22வது அதிகாரத்தில் 23 நான் வாசிக்கிறேன். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனான், அவனுடைய சகோதரன் அவன் மனைவி விவாகம் பண்ணி தன் சகோதரன் சந்தானம் உண்டாக வேண்டும் என்று மோசே சொன்னாரே. எங்களுக்குள்ளே சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். மூத்தவன் விவாகம் பண்ணி மரித்து சந்தானம் இல்லாததினால் தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டு போனான். அப்படியே 2ஆம் 3ஆம் சகோதரன் முதல் 7ஆம் சகோதரன் வரைக்கும் செய்தார்கள். எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். ஆகையால் உயிர்த்தெழுதலில் அவ்வேழு பேரில் எவனுக்கு அவள் மனைவியாக இருப்பாள்? அவர்கள் எல்லாரும் அவனை விவாகம் பண்ணி இருந்தார்களே என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். உயிர்த்தெழுதலில் கொல்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்திலே தேவதூதர்களை போல் இருப்பார்கள். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார் என்றார். இப்போ இவங்க எண்ணமெல்லாம் எப்படி இருக்குது? என்ன சொல்கிறாங்க? இயேசு அவர்களை பிரதியுத்தரமாக இவங்களுடைய இந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் உண்மையாக இப்படி இருக்கவே முடியாது. இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. ஒருத்தன் திருமணம் செஞ்சுக்கிறான், ஒரு பெண்ணை, இறந்து போயிடுறான். அவன் சகோதரன் திருமணம் செய்கிறது ஓகே. வேணும்னே கேட்குறாங்க பாருங்க. அவன் செத்து போயிட்டான், திருப்பி இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணான், இன்னொருத்தன் சேர்த்து கல்யாணம் பண்ணி 7 பேரும் கல்யாணம் பண்ணாங்க அந்த பொம்பளை அப்படின்றான். அந்த பெண்ணை 7 பேரும் கல்யாணம் பண்ணாங்கன்னு வேணும்னே. அதான் சொல்லுவேன், குண்டாமட்டா கேட்குறது அப்படின்னு. மாட்டிக்காதீங்க எங்கனாசு போய். நீங்கள் தேவன் பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் நம்ம ஞானமாக நடந்துக்காங்க. இப்படி குண்டாமண்டா கேள்வி கேட்குறங்கிட்ட நீங்கள் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அன்றைக்கு இயேசு தெளிவாக அவர்களுக்கு பதில் சொன்னார். இன்றைக்கு நாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்படிலாம் கேட்குவாங்க. எப்படி தெரியுமா? அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குதுன்னா, என்ன சொல்கிறாரு ஆண்டவர்? அவங்களுக்கு ஒரே ஒரு நல்ல ஒரு பதில் சொல்கிறாரு. கீழே தேவனை பற்றி, தேவனுடைய வல்லமை பற்றி, மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார்ன்ற பதிலை சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு பதில் அவங்களுக்கு சரியான பதில் கொடுக்குறாரு. வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம். என்ன சொல்லு? அப்ப இன்னைக்கு அநேகர் இந்த பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்களை, இந்த சத்தியத்தை அறிய மாட்டாங்க, வல்லமையும் நம்ப மாட்டாங்க. ஆனா எண்ணம் தப்பா இருக்கும். அது எப்படிங்க இப்படி எழுதி இருக்குது? அது எப்படிங்க இப்படி சொல்லி இருக்குது? அநேகர்கிட்ட கேட்கறது உண்டு. ஏசுனாரு திராட்சை ரசம் குடிச்சாருல்ல, வேத வாக்கியங்கள் அறியல. மதுபானத்தை ஏசுனாரு திராட்சை ரசம் குடிச்சாருல்ல, இப்படிலாம் கேட்குறவங்க உண்டு இல்லையா? ஆகவே அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு சொல்லி நம்மளுக்கு அவசியம் கிடையாது. அப்படிப்பட்டவர்களை நாம் மனம் திரும்ப செய்ய நம்மளால் முடியாது. ஆகவே இந்த எண்ணம் அவங்களுக்குள்ள தப்பான எண்ணங்கள் வேதத்தை குறித்து மனிதர்களுக்கு இருக்கிறது. மற்ற மனிதர்களை குறித்து தப்பாக நினைக்கிறது அது ஒரு எண்ணம், நம்ம எல்லாரும் செய்கிறோம். ஆனால் அதை விட பெரிய ஒரு ஆபத்து என்ன தெரியுமா? வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும், அதான் சொல்லுங்க, வேத வாக்கியத்தையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் எனக்குள் வேண்டாம். தப்பான எண்ணம் வந்துச்சு, ரொம்ப ஆபத்து. இது ஆபத்துலையும் பெரிய ஆபத்து. ஏன்னா தேவனுடைய வார்த்தையே, தேவனுடைய வல்லமையே அறியாத தப்பான எண்ணம். இதெல்லாம் நம்ப மாட்டேங்க, இதெல்லாம் நம்ப மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன் அப்படின்னாக்கா வாழ்க்கையே போச்சு. இது இப்படி ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. மற்றவர்களை விட தங்களை நல்லவங்களா எண்ணுகிற அந்த சுபாவம் உள்ள கூட்டமும் இருக்குது. நாமும் கூட பல நேரங்கள் அப்படி செய்கிறோம். ஆனால் இது என்ன அப்படின்னாக்கா, வேத வாக்கியத்தையும் தேவனுடைய வல்லமை அறியாமல் தப்பான எண்ணம். இது மேலே தப்பான எண்ணம் வந்துருச்சுனாக்கா, இந்த வார்த்தையின் மேலே தப்பான எண்ணமும் அவிசுவாசம் வந்துருச்சுனாக்கா அது ரொம்ப ஆபத்து. அது ரொம்ப உஷாராக இருக்கணும். வேணும்னே கொண்டாமட்டா அப்படி கேட்குறாங்க. அவங்க பாருங்க, அப்படி கேட்குறீங்களா, அவங்ககிட்ட சொல்கிறீங்களா, நிறைய இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். அதை நான் விலைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த யெகோவா விட்னஸ், ஒன்லி ஜீசஸ், இயேசு நாமத்தில் தான் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களா, இப்படிப்பட்ட வாக்குவாதங்கள் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? யாருமே இயேசுக்கிட்ட வந்த பிசாசும் சரி, இயேசுக்கிட்ட வந்த சதுசேயர் பரிசேயரும் சரி, யாருமே சும்மா மொட்டையாக கேள்வி கேட்கல. அவன் என்ன சொல்றதுன்னு, அவர் என்ன சொல்றாரு? சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவி விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே. அடே அப்பா, எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுமா? அது
உங்களுக்கு தெரியாது, பிசாசுக்கும் தெரியுது, அந்த பிசாசின் மனித தூதர்களுக்கும் தெரியுது. பாருங்க, சொல்லி இருக்கிறாரே, மோசே எழுதியிருக்கிறாரே, நீ உன் பாதம் கல்லில் இடாதபடி உன் தூதர்கள் கையில் ஏந்தி கொள்வார்கள் என்று எழுதியிருக்கிறதே, ஆகவே குதியும். பிரயாணம் போகிற வாழ்ற உங்களுக்கு எனக்கு அந்த வசனம் மறந்து போயிருது. சில நேரத்தில் வந்து பிரயாணமாக போகும் பொழுது, எங்கேயாவது நீங்கள் வாகனத்தில் ஓட்டி கொண்டு போகும் பொழுது இந்த வசனத்தை நினைக்கிறீங்களா? நீங்கள் என் பாதம் கல்லில் இடாதபடி வழிகள் இல்லாமல் என்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார்னு சொல்லி எழுதியிருக்கிறதே, அதை நீங்களும் நானும் கூட மறந்து போயிடுறோம். பிசாசு நினைச்சு கரெக்டாக ஏசுகிட்டு வந்து சொல்கிறான், இப்படி சொல்லி இருக்குதே அப்படின்றான். ஆண்டவர் எப்படி எப்படி பதில் கொடுத்தாரு உங்களுக்கு தெரியும். அப்போ இவங்களும் சொல்கிறாங்க, இப்படி எழுதி இருக்குதே, அப்போ ஆகவே இப்படி என்ன, இப்படி நடந்தால் என்ன பண்ணுறது? நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லாத ஒரு காரியத்தை சொல்லி இப்படி இருந்தால் இப்படி, நீங்களாம் எங்கே போவீங்க? 2ஆம் வருகையில் எங்கே போவீங்க? ரகசிய வருகையில் எங்கே போவீங்க? நாளைக்கு வருகை வந்தால் எங்கே போவீங்க? வருகைக்கு ஆயத்தமாக்குறீங்களா? ஏசு நாமத்துக்கு தான் ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறீங்களா? நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா, அப்படி பண்ணுறீங்களா? உங்கள் சபையில் இது இருக்குதா, அந்த சபையில் இது இருக்குதா, அது இருக்குதா, வசனங்குதா, அந்த இருக்குதா, இது இருக்குது, எப்படியெல்லாம் சொல்லி வசனத்தில் பாருங்க. ஒருத்தர் என்கிட்ட வந்து பெங்களூர்லேருந்து வந்திருந்தாங்க சில வருடங்களுக்கு முன்பதாக. ஒரு 4-5 பேர் வந்தாங்க, எங்கள் வீட்டுக்கே வந்தாங்க. வீட்டுக்கே வந்துட்டு நான் சொன்னாங்க, பாஸ்டர் கொஞ்சம் பேசலாமான்னாங்க. என்ன அப்படின்னாங்க, வேதத்தை பற்றி கொஞ்சம் பேசலாமான்னாங்க. எனக்கு அப்படின்னு போது ஆவியான உணர்த்தினார், பேச வேண்டாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், வந்திருக்கிறீங்களா, டீ குடிங்க அப்படின்னேன். டீ குடிங்க அப்படின்னு. இல்லை டீலாம் வேண்டாம், பேசலாம் கொஞ்சம் நேரம் வேதத்தை பற்றி அப்படின்னு. ஏங்க பேசலாம் அப்படின்னு, நீங்கள் ஒரு மேய்ப்பர், அவங்க சொன்னது, நீங்கள் ஒரு மேய்ப்பர், நீங்கள் ஒரு சபையை நடத்துகிற போதகர், ஆகவே உங்கள் ஆடெல்லாம் கெட்டு போயிடக்கூடாது இல்லையா? அதாவது நான் நடத்துகிற, இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன் இல்லையா, இந்த பிரசங்கத்தை கேட்குற மக்கள்லாம் கெட்டு போயிடக்கூடாது இல்லையா? ஆகவே கொஞ்சம் வேதத்தை பற்றி கொஞ்சம் பேசி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பிரசங்கம் பண்ணீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும், அதை பற்றி பேசுறதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்குள்ள சொன்ன ஆவியானவர், இவங்க ஏதோ தவறான ஒரு உபதேசத்தை புகுத்தும்படியாக வந்திருக்கிறதுனால இவங்களோட பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கணும். மீண்டும் உணர்த்தினார். ஒரு 2 வார்த்தைகளை பேசணும். இல்லை போயிட்டு வாங்க, எனக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி கொடுத்துட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க ஃபஸ்ட்டு வசனத்தானே பேசலாம்னு சொல்கிறோம், அப்படி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வேதத்தில் தானே பேசலாம்னு சொல்கிறோம், வசனத்தானே பேசலாம்னு சொல்கிறோம், வசனத்தை வச்சு தான் டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்கிறோம், ஏன் ஒத்துக்க மாட்டேறீங்க? எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க. ஃபோர்ஸ் பண்ணி வசனத்தை வச்சு நம்முடைய எண்ணங்களை திசை திருப்பதற்கு பிசாசு இன்றைக்கு முயற்சித்து கொண்டிருக்கிறான். எச்சரிக்கையாயிருங்கள். ஆகவே வேத வாக்கியங்களை குறித்து அவருடைய வல்லமையும் அவருடைய மகத்துவத்தையும் அறியாமல் தப்பான எண்ணங்கள் வருகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து, நம்மை குறித்து நாம் என்ன எண்ணுகிறோம், இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் இந்த செய்தியினுடைய சாரம். இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு செய்ய போகிற காரியம் இதில் தான் இருக்கிறது. நம்மை குறித்து நியாயாதிபதிகள் 6:15, நம்மை குறித்து நாம் என்ன எண்ணுகிறோம்? அதற்கு அவன், ஆண்டவரே, நான் இஸ்ரவேலில் எதினாலே ரட்சிப்பேன், இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். நியாயாதிபதிகள் 6:15 கிதியோன் என்ற மனுஷன், தேவனுடைய இஸ்ரவேல் மக்களுடைய குடும்பத்தில் பிறந்தவன் கிதியோன் மனுஷன். கிதியோன் என்கிற அவன் பெயர். அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நான் எதனாலே ரட்சிப்பேன், நான் மனசேயிலே என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரும் சிறியவன். அப்போ தன்னை குறித்து அவன் என்ன நினைக்கிறான்? தாழ்மையாக நினைக்கிறான். நான் ஒன்றும் இல்லை, நான் மிகவும் எளியது. என்ன சொல்லுங்க, என் குடும்பம் எளியது. சொல்லுங்க, என் குடும்பம் எளியது, நான் எல்லாவற்றிலும் சிறியவன். இத்தான் பொதுவாகவே ஒரு இயேசுவை தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், இயேசு அறிந்திருந்தாலும் மக்கள் மத்தியில் இருக்கிறதான ஒரு எண்ணம். ஆனால் நான் கடந்த நாட்களில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், தாழ்மை வேற, தாழ்வு மனப்பான்மை வேற. தாழ்மை வேற, தாழ்வு மனப்பான்மை வேற. தாழ்மை இருக்க வேண்டும், தாழ்வு மனப்பான்மையை தேவன் அனுமதிப்பதில்லை. அப்போ இவனுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை, தாழ்வான எண்ணம், தாழ்வு மனப்பான்மையின் எண்ணம் இவனுக்குள் இருக்குது. அப்போ இந்த தாழ்வு மனப்பான்மையின் எண்ணத்தை தேவன் எப்படி இவனுடைய எண்ணத்தை மாற்றார் பாருங்க. நம்ம மேலே பார்த்தோம், மனுஷர்கள் மேலே கெட்ட எண்ணம், தேவனுடைய வல்லமையும் மகத்துவத்தையும் அறியாமல் இருக்கிறதான அறியாமல் தப்பான எண்ணம் அவையெல்லாம். இன்னைக்கு நம்மளை குறித்து நாம் சரியாக எண்ணவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மேன்மை அடையவும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும், தேவனுடைய அந்த பரிபூர்ணத்தை அடையவும் அது நமக்கு இடரலாய் மாறிவிடுகிறது. எது இடரலாய் மாறிவிடுது? நம்முடைய எண்ணங்களே நமக்கு தடையாய் மாறிவிடுகிறது.
ஆகவேத்தான் நம்முடைய எண்ணங்களை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இங்கே கிதியோன் எப்படி என்றான்? நான் எளியவன், சிறியவன், என்னால் முடியாது. தான் அவனுடைய எண்ணம். அவனுடைய வாயில் ரத்தம் வருது. ஏன் அவன் வாயில் வருதுன்னாக்கா, அவன் அப்படிதான் அவனை எண்ணிக்கொண்டிருக்கிறான். அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறதானே வாயில் வரும். உங்ககிட்ட வந்து ஏதாவது நான் கேட்டனாக்கா எது உங்க வாயில் வரும்? உங்க உள்ளத்துல எண்ணம் இருக்குது. பல நேரங்களில் சிலர் பார்த்து கேட்போம், நீ என்னத்தான் நினைக்கிற, நீ என்னத்தான் நினைக்கிற, நீ என்னத்தான் சொல்ற, நீ என்னத்தான் எண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குவோம். பிள்ளைகளை கேட்பாங்க சில நேரத்தில் வந்து, என்ன நினைக்கிற அப்படின்னு. அப்போ என்ன எண்ணுகிறார்களோ அந்த எண்ணம் நினைவுக்குள் வந்து அது வார்த்தையாய் வெளிப்படுகிறது. அப்போ இவன் என்னன்னாலும் அதை வாயில சொல்றான். அப்போ இங்கே தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் ஒரு மனிதனோடு தம்முடைய வார்த்தையை கொண்டு பேசி அவனுடைய எண்ணத்தை, அவனுடைய பயத்தை, அவனுக்கு இருந்தான தாழ்வு மனப்பான்மையை நீக்கி அவனை பராக்கிரமசாலியாய் மாற்றி இயேசு சொன்ன வார்த்தையின்படி இயேசு கொடுக்கிற வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்கான பலத்தை தந்து அவனை ஒரு திறமையுள்ளவனாக, ஒரு மேன்மையுள்ளவனாக, ஒரு இரட்சகனாக அவனை மாற்றுகிறதை இந்த கிதியோனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். தாழ்மையா அவன் எண்ணுகிறான். ஆனால் அவனை ஒரு இரட்சகனாய் தேவன் மாற்றுகிறான். பின்பு அவன் ஒரு பயந்து போய் ஒளிந்து ஒரு இடத்துல அந்த மீதியானுக்கு ஒளிந்து பயந்து தாழ்வு மனப்பான்மையின் எண்ணங்களோடு இருந்தவனோட சில வார்த்தைகளை பேசுறாரு. வார்த்தைகள் பாருங்க, 1 24 வரலும் நீங்கள் வாசித்து பாருங்கள் எப்படி பேசுகிறான்னு. பின்னும் அந்த அநேக வார்த்தைகளை பேசுகிறாரு ஆண்டவர் அவனோடு கூட. அவர் அநேக வார்த்தைகளை பேசி வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவனுக்கு அநேக ஒரு உறுதிமொழிகளெல்லாம் கொடுத்து சில அடையாளங்களையெல்லாம் கொடுத்து அவன் சொல்கிறார் அவனுக்கு முதல்ல அவனை சந்திக்கிறதுக்கு முன்பதாகவே அவனை சொல்கிறாரு, பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்போ உறுதிப்படுத்துகிறார். அப்படி சொன்ன பிறப்பு அந்த பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவன் வந்து என்ன அந்த மேலே 11வது வசனத்தில் நியாயாதிபதிகள் 6:11 வாசிக்கும் பொழுது அந்த கிதியோன் என்றவன் மீதியானின் கைக்கு தப்புவிக்கத்தக்கதாக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். ஒரு பயம் அவனுக்குள்ள. அந்த பயந்து போயிருக்கிற சூழ்நிலையில் தான் அவனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இவனுக்குள்ள தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிற பொழுது அப்போ எது இவனுடைய அந்த பின்னாடி பார்த்தாக்கா இந்த கிதியோன் என்ன பண்ணுறான்? பல சாதனைகளை செய்கிறான். எப்படி சொல்கிறாரு பாருங்க, அவனுக்கு வார்த்தை எப்படி கொடுக்குறாருன்னு. அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். இவன் ஏற்கனவே பயந்துட்டு இருக்கிறான். இவனை பார்த்து என்ன சொல்கிறாரு? நீ ஒரு மனுஷரை முறியடிக்கிறது போல மீதியானியரை முறியடிப்பாய். உன் கண்களில் இப்போது எனக்கு தயை கிடைத்ததனால் என்னோடு பேசுகிறீர் தேவரீர்தான் எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேணுன்றான். அப்போ நான் என்ன சொல்ல வரேன், இந்த எண்ணங்களை மாற்றுவதற்கு தேவன் என்ன செய்கிறாரு? எவ்வளவு இறங்கி வந்து உங்களுக்கு எனக்கு உதவி செய்கிறாரு பாருங்க. அன்னைக்கு கிதியோனுக்கு உதவி செஞ்ச அதே ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இறங்கி வந்து என்ன சொல்கிறாரு? முதல்ல வார்த்தைகள் கொடுக்குறாரு, சில அடையாளங்களை கொடுக்குறாரு. நான் உன்னோடு இருக்கிறம்பா, நீ பயப்படாத, நீ பராக்கிரமசாலி, நீ தைரியமாக நில்லு அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள நான் நினைக்கிறேன், என் உள்ளத்தில் வருகிற ஆசை என்ன தெரியுமா? அவனுடைய எண்ணங்களுக்குள் அவருடைய வார்த்தையை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை கொண்டு வருகிறார். ஆமாப்பா, நான் இருப்பேன், நான் செய்வேன், உனக்கு உதவி செய்வேன் பாரு. அதுக்கு அடையாளத்தான் அவன் அடையாளத்தை கேட்குறான். ஆமாம், இந்த அடையாளம் செய்யலாம், ஆமாம் அந்த அடையாளத்தையும் அவனுக்கு செய்கிறார், இந்த அடையாளம் செய்கிறாரு. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் ஏற்கனவே எத்தனையோ அவர் நம்மோடு கூட இருக்கிறதுக்கு எத்தனையோ அடையாளங்களை, எத்தனையோ அற்புதங்களை, எத்தனையோ விதமான நம்முடைய உள்ளமும் மனசும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான அற்புத அடையாளங்களை இதுவரை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியெல்லாம் செய்தும் பொழுதும் கூட நம்மளை என்னவாக்க விரும்புகிறார்? நம்முடைய எண்ணங்களுக்குள் அவரை பற்றி நம்முடைய எண்ணம் எல்லாம் அவரால் நிரம்பி இருக்க வேண்டும், அவருடைய வார்த்தையால் நிரம்பி இருக்க வேண்டும். பிறகு இவன் அந்த மீதியானர் முறியடிக்க போறானே, அப்ப அவனுடைய எண்ணம் எப்படி இருந்திருக்குன்னு எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? பயந்துட்டு போயிருப்பானா? இல்லை ஒரு
ஒரு பயந்த எண்ணத்தோட சிறியவன் எளியது அப்படின்லாம் சொன்னேனே, அந்த எண்ணத்தோட போயிருப்பானா? இல்லை, அவனுடைய எண்ணத்தையே முற்றிலும் மாற்றிட்டாரு. எதனால் மாற்றாரு? அவருடைய வார்த்தையினால் மாற்றினார். வார்த்தை அவனோடு பேசுறாரு, சில அடையாளங்களை காண்பித்து அவனை மாற்றி, அவனை அற்புதமானவனாக மாற்றி, அவனுக்கு சில அடையாளங்கள்லாம் கொடுத்து, அவன் கர்த்தருக்கு பலி செலுத்தி, அவன் கடைசி 6ஆம் அதிகாரம் 24, 25 வாசிக்கிற பாருங்க. ஆகையால் கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியசேரியலின் ஊரானாகிய ஒப்ராலே இருக்கிறது. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2 காளைகளை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அங்கே இருக்கிற தோப்பை வெட்டி போடுன்றாரு. எங்கங்க தாழ்வு மனப்பான்மை போய், அந்த எண்ணம் போய், அந்த பாகாலின் பலிபீடத்தை அப்படி தகர்க்கிற அளவுக்கு இவனுக்குள்ள ஒரு அந்த எண்ணத்தில் ஒரு மாற்றம் உண்டானது. அந்த எண்ணத்தின் மாற்றம் அவனுடைய வார்த்தையினால் உண்டாகிறது. ஹல்லேலூயா. அதனால் தான் நம்முடைய நினைவெல்லாம், நம்முடைய எண்ணம் எல்லாம் அவருடைய வார்த்தையினால் நிரம்பும் பொழுது நம்முடைய தாழ்வு மனப்பான்மை, தப்பான எண்ணங்கள், பொல்லாத எண்ணங்கள், அசுசியான எண்ணங்கள், மற்றொரு இழிவாய் எண்ணுகிற எண்ணங்கள் எல்லாம் மாறி நமக்கு ஒரு தெளிந்த எண்ணம், அவருடைய வார்த்தையை தியானிக்கிறதுனால், வாசிக்கிறதுனால், அறிக்கை பண்ணுகிறதுனால், மீண்டும் மீண்டும் அவர் நமக்காய் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை கேட்கிறதுனால் உண்டாகிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் நம் பாடலை நாம் பாடுகிறோம். நினைவெல்லாம் ஆள்பவரே நன்றி நன்றி ஐயா. சொல்லுங்க, நினைவெல்லாம் ஆள்பவரே நன்றி நன்றி ஐயா, நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா, நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே, நாம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. ஹல்லேலூயா. எண்ணத்துல ஒரு மகிழ்ச்சி, எண்ணம் நல்லா இருந்துச்சுனாக்கா வாழ்க்கையே நல்லாகி போயிடும். அப்போ நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்திருப்பதாக. பாருங்க, இப்போ எப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார் என்பதை நான் காண்பித்து கொடுக்கிறேன். அப்படிப்பட்ட எண்ணங்களால் நம்முடைய ஆவியானவர் நம்முடைய எண்ணங்களை நிரப்புவார், நம்முடைய வாழ்க்கை மலரும் என்பது சத்தியம். வேதவசனம் ரோமர் 6:1-12 வாசிக்கிற பாருங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லலாமோ? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாது இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தொழிந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிருந்து எழுந்து கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரு தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்கள் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை பாவம் ஆளாதிருப்பதாக. 11வது வசனம் என்ன சொல்லுகிறது? நான் சொல்ல, எண்ணிக்கொள்ளுங்கள், எண்ணிக்கொள்ளுங்கள். அப்ப எப்படிப்பட்ட எண்ணம் உங்களுடையதாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ரோமர் 1-12 வரலும் வாசித்தீங்களே, இந்த எண்ணம் என்ன சொல்லுகிறார்? தேவனுக்கென்று இயேசு கிறிஸ்துக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் சொல்லுங்க,
இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுங்க, எண்ணிக்கொள்ளுங்கள். அப்ப எண்ணம் எப்படி இருக்கணும்? நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று. எண்ணங்கள் இப்படிதான் இருக்கணும். இப்படிப்பட்ட எண்ணங்களைத்தான் ஆவியானவர் நம் உள்ளத்தில் வைக்க விரும்புகிறார். பாருங்க, இன்னொரு எண்ணம் ரோமர் 8:9-18. ரோமர் 8வது அதிகாரம் 9-18. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்துக்கு மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுமான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரம், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று என்னன்னு நினைக்கிறேன். என்ன என்ற எண்ணத்தில் எப்படி இருக்குது பாருங்க. இப்ப நான் வாசிட்டேன், ரோமர் 8:9-18 வரலும் வாசிட்டேன். இந்த எண்ணம் தான் எனக்கு இருக்குது அப்படின்னு அப்போஸ்தலன் பவுலின் மூலமாக ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுக்கிறார். அப்ப எண்ணங்கள் பாருங்க எப்படி மாறுதுன்னு சொல்லி. அப்ப இப்படிப்பட்ட எண்ணங்களால் நம்முடைய எண்ணங்களை நிரப்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கை உண்மையிலேயே மிகவும் பாக்கியமுள்ளதாக, பரிபூர்ணமுள்ளதாக மாற முடியும். ஆகவே எண்ணங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தை கொண்டு மாற்றங்களை உண்டு பண்ணுவாராக. நம்ம எழுந்து நாம் ஜெபிப்போம். எப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய எண்ணங்களை அவருடைய வார்த்தைகளால் நிரப்ப விரும்புகிறார். கர்த்தரை குறித்து, மனிதர்களை குறித்து, நம்மை குறித்து நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. மனுஷர்களை குறித்ததான எண்ணங்கள் நமக்கு மாற பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். யாரையும் நியாயத்திற்கிறதுக்கு நம்மளுக்கு எண்ணம், நம்முடைய எண்ணத்தில் நியாயத்திற்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமை இல்லை. வேத வாக்கியங்களையும் தப்பா என்றதுக்கு நம்மளுக்கு தைரியம் வேண்டாம். நம்மை குறித்தும் கூட தாழ்மையா நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஒன்றை மாத்திரம் நம்முடைய எண்ணத்தில் வைப்போம். இயேசுக்குள்ள நம்ம யார் என்ற எண்ணம் நமக்கு நன்றாயிடு, அதை பற்றி அறிவோம். அடுத்து தெய்வம் யார் என்று எண்ணுவோம். 2 என்னன்னாக்கா, நம்முடைய எண்ணத்தில் இயேசு யாரு, நாம யாரு அப்படின்ற எண்ணங்கள் அதை அறிந்து அப்படிப்பட்ட எண்ணங்களால் நம்முடைய எண்ணங்களை நிரப்புவதற்கு பரிசுத்த உதவி செய்வாராக. ஏசாயா 45:1-18 வரலும் அவர் சொல்றாரு, நான் யார் அப்படின்றத அவர் தெளிவாக வெளிப்படுத்துறார். கர்த்தர் வெளிப்படுத்துறார். கர்த்தர் அப்படியே அவர் சொல்றாரு, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பால்களை முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் உன் தாசனாகி யாக்கோப்பின் நிமித்தம், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. இப்படி சொல்லிட்டே போறாரு. வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஏசாயா 45:1-18 வரலும் வாசித்து பாருங்க. ஒவ்வொரு வாரமும் ஒரு பகுதியை உங்களுக்கு நான் சொல்றேன். தயவு செய்து உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, உங்கள் வாழ்க்கை அனலாக்கப்படும்படியாக, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக்கும்படியாக ஆவியானவர் வாசிக்கும்படியாக உங்களுக்கு உணர்த்துகிற இந்த ஆராதனை நேரத்திலே, செய்தி நேரத்திலே உங்களுக்கு வாசிக்கும்படியாய் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிற அந்த வார்த்தைகளை வீட்டில் போய் ஒரு தடவையோ 2 தடவையோ செய்தியும் ஒரு தடவை கேளுங்க. மீண்டும் வசனங்களை கூட நீங்கள் வாசிங்க. நிச்சயமாக அந்த எண்ணங்களால், இப்படிப்பட்ட தேவனை குறித்த நல்ல எண்ணங்களால், உங்களை குறித்த நல்ல எண்ணங்களால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய எண்ணங்களை அவர் நிரப்புவார். அதனால்தான் கொலேசியர் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 1-10 வரலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஒரு 2 வசனங்கள் 3 வசனங்களை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்களாய் மாறும் பொழுது
எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கை சமாதானத்தினாலும் பரிபூரணத்தினாலும் ஒரு ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஜீவியமாகவும் நித்தியத்தை நோக்கி நடைபோட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. சொல்லுங்க. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, மணவாளனே உமை மர. சொல்லுங்க. மகிழ்ச்சி மகுடம் நீர்தா, மணவாளனே உமை மரவே. தாய்மடி தவழும் குழந்தை போல மகிழ்ச்சியாய் இருக்கின்றேன். தாய்மடி தவழும் குழந்தை போல மகிழ்ச்சியாய் இருக்கின்றேன். எப்போதும் எப்போதும் நம்பியுள்ளேன், உம்மையே நம்பியுள்ளேன். எப்போதும் எப்போதும் நம்பியுள்ளேன், உம்மையே நம்பியுள்ளேன். மகிழ்ச்சி மகுடம் நீர்தானையா. சொல்லுங்களா. மணவாளனே உமை மர. சொல்லுங்க. மகிழ்ச்சி மகுடம் நீர்தானையா, மணவாளனே உமை மரவே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவே. மகிழ்ச்சியின் மகுடம், மகிழ்ச்சி மகுடம் நீர்தானையா, மணவாளனே உமை மர. சொல்லுங்க. மகிழ்ச்சி மகுடம் நீர்தானையா, மணவாளனே உமை மர. மகிழ்ச்சி மகுடம் நீர்தானையா, மணவாளனே உமை மரவே. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் எண்ணங்களிலே உம்முடைய வார்த்தைகள் நிலைத்திருப்பதாக. உம்மை பற்றியும் எங்களை பற்றியும் மேலான எண்ணங்களை வேத வசனத்திலிருந்து எங்களுக்கு வெளிப்படுத்தி அந்த எண்ணங்களே எங்களை ஆளும்படியாய் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களை என்று மறவாது. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.